श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஷிரடி சாய்நாதன் சன்னிதானத்தில் ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் மேல் பார்வையில் இந்த பரிபிரஷ்னா என்ற கிரந்தத்தில் இருக்கின்ற விஷயம், ஒவ்வொரு சந்தேகங்களையும் மாஸ்டர் அவர்கள் தக்க சரியான விவரணை நமக்கு தந்திருக்காரு. அவர் விவரித்த ஒவ்வொரு விஷயம் நாம் முழுமையாக புரிந்து கொண்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவரித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். இன்றைக்கான கேள்வி என்னவென்றால், பாபா பிக்ஷைக்கு எடுக்க அவர் சென்றார். அவர் கடவுள் அல்லவா? அவருக்கு இந்த பிக்ஷையினால் தேவை என்ன என்பதுதான் கேள்வி. பாபா ஹிந்து முஸ்லிம் சாம்பிரதாயங்களில் கொண்டு சூப்பி சாம்பிரதாயம் அப்படின்னு ஒரு சாம்பிரதாயம் இருக்கு. அதன்படி அதில் என்ன கூறுவார்கள் என்றால் ஃபகீரு அப்படின்னு கூறுவார்கள். இப்ப ஹிந்துக்களில் என்ன கூப்பிடுவோம்? நாம் சன்னியாசி அப்படின்னு நாம் அழைக்கின்றோம். அதே முஸ்லிம் சம்பிரதாயத்தில் கோசாயி அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். இதிலிருந்துதான் சாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் அழைக்கின்றோம். பாபா நைஷ்டிக பிரம்மச்சார் மற்றும் ஃபகீர், இந்த இரண்டு தர்மங்களை கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். யார் எந்த தர்மத்தில் இருக்கின்றார்களோ அதன்படி அவர்கள் வாழ வேண்டும். இப்ப பிரம்மச்சாரி அப்படின்னா அவருக்கு என்ன தர்மம் விதிக்கப்பட்டதோ அதன்படி அவர் வாழ வேண்டும். அதே போல் கிரகஸ்தவாக இருந்தாலும், வானப்பிரஸ்தத்தில் இருந்தாலும், சன்னியாசியாக இருந்தாலும் இந்த 4 தர்மங்களை அவர்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். இதை நாம் ஷஃபில் பண்ணா அது ப்ராப்ளமாக இருக்கும். சன்னியாசி தர்மத்தை கிரகஸ்தில் காட்டக்கூடாது. பிரம்மச்சாரி அப்படின்றவர் சமையல் பண்ணக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு எப்படி அப்படின்னு கேள்வி வந்தா, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது கிரகஸ்து. ஏன்னா கிரகஸ்துவின் தர்மம் தான் அது. அதே மாதிரி வானப்பிரஸ்தம் அப்படின்னா எந்த விதமான யோசனையும் இல்லாம, பந்தங்களும் இல்லாம வாழ்வதுதான். இதை ஆச்சரிக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பாபா எப்படி இருந்தாரு? ஒரு ஃபகீராக இருந்தார். அதன்படி அவர் தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்தார். ஒருத்தர் கேட்டாரா பாபாவை, பாபா ஏன் இப்படி நீங்க தோற்றம் கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஜெய்ஷா தேஷ் வைஷா வேஷ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா இந்த தேச காலங்களுக்கு ஏற்றது போல் நாம் வாழ வேண்டும் அப்படின்னுதான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஹிந்து முஸ்லிம் சண்டை நிறைய நடந்துட்டே இருந்தா நமக்கு சுதந்திரம் வராது. அவர்கள் 2 பேர் ஒத்துமையாக இருந்து ஃபைட் பண்ணாதான் நமக்கு ஃப்ரீடம் வரும். ஆகையால்
கடவுள் பாபா ரூபத்தில் ஒரு ஃபகீராக அவதரித்தார். பாபா பாருங்க எங்க இருந்தாரு? மசீதியில் இருந்தார். அதற்கு அவர் துவாரகாமாய் என்று பெயரும் சூட்டினார். துளசி கோட்டையும் வைத்தார், அக்னி வைத்தார், விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்க சொன்னார், ராமாயணம் படிக்க சொன்னார், குரான் படிக்க சொன்னார், நமாஜும் செய்ய சொன்னார். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த ஊர்ல அப்படி இருந்தாதான் அங்க சமரசம் வரும், எந்த விதமான ஃபைட்டும் வராது. அதற்காக தான் பாபா சொன்னார் ஜெய்சா தேஷ் வைசா வேஷ் அப்படின்னு. காலத்துக்கேற்று நாம் தோற்றத்தோடு இருக்கணும், அந்த தோற்றத்தோட பகீரோட தோற்றத்தோடு நான் இருக்கணும் என்று அவர் சொன்னது. சரி, தோற்றம் மட்டும் இருந்தாரா அப்படின்னா அந்த ஃபக்கீருக்கு எந்த தர்மங்கள் விதிக்கப்பட்டதோ அதன்படி அவர் வாழ்ந்தார். இப்ப நாம ஹிந்துவில் என்ன கூப்பிடுவோம்? சன்னியாசி இல்லைன்னா பிரம்மச்சாரி அப்படின்னு கூப்பிடுவோம். ஃபக்கீருக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படின்னா அவருக்கு லோக வாசனையும் சாஸ்திர வாசனையும் விஷய வாசனையும் தேக வாசனையும் இருக்கக்கூடாது. இந்த 4 விதமான வாசனைகள் இல்லாம இருப்பவர் தான் ஒரு ஞானி ஆவார். அவர்தான் உண்மையான ஃபகீர், உண்மையான சன்னியாசி, உண்மையான பிரம்மச்சாரி. இந்த 4 வாசனைகள் இல்லாம நான் ஒரு ஞானி என்று பல பேர் இந்த காலத்தில் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த வாசனைகள் இல்லாதவங்களும் கூட இருக்கிறவங்களை கூட நாம் என்ன கூப்பிடுறோம் ஞானி என்று கூப்பிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியாது யார் ஞானி யார் அஞானி அப்படின்ட்டு. ஏன்னா யூடியூப்ல வருது இல்லையா, அதனால் நம்பிட்டு நாம் கூப்பிடுறோம். நாம் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட், ஞானி அப்படின்னா எப்படி இருப்பார்? இந்த 4 விதமான வாசனைகளும் இல்லாம எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருப்பவர் தான் ஞானி. அப்பேற்பட்டவர்கள் தான் நாம் நாடணும். இப்ப பாபாவின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவருக்கு லௌகிக விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தேகத்தின் மேல் பற்று இருக்கட்டும், ஏதாவது இருந்ததான்னா இல்லவே இல்லை. சாஸ்திரத்தின் மேல் பற்றும் தெரியும், ஆனா அதன் மேல் ரொம்ப எனக்கு தெரியும் என்று எங்கேயும் அவர் காட்டிக்கவே இல்லை. இந்த 4 விதமான தர்மங்களும் கொண்டார் அவருடைய வாழ்க்கையும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவருக்கு சாப்பாடு வேணுமா இல்லையா? அதற்காக தான் அவர் என்ன பண்ணார்? கிராமத்துக்கு சென்று பிக்ஷை வாங்கினார். ஏன்னா நாம் கிரகஸ்துகள், நாம் எப்படி இருப்போம்? லௌகீகமான விஷயங்களோடு இருப்போம். நமக்கு புண்ணியம் வரணும்னா அவர்கள் பிக்ஷை வாங்கும் போது கேட்கும் போது நாம் கொடுத்தாதான் நமக்கு புண்ணியம் வரும். அதனால்தான் அவர்கள் நம்மை பிக்ஷை கேட்டார்கள். வெங்கடேஸ்வரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம், பிக்ஷை வாங்கிட்டு அங்க ஒரு 2 நிமிஷம் நின்று அவங்களுக்கு நாங்க நல்ல விஷயம் சொல்லிட்டு போகணும் அப்படின்ட்டு. வெங்கடேஸ்வாமி இது பண்ணாரு. ஏன்னா ஒரு வீட்டுல அந்த காலத்து திண்ணை எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க உட்கார்ந்து பிக்ஷை வாங்கிட்டு அவங்க கிட்ட ஒரு 4 நல்ல விதமான வார்த்தைகள் சொல்லிட்டு அங்கிருந்தே கிளம்புவார். ஏன்னா அப்படி செய்யணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிக்ஷைக்கு செல்லும் போது எப்படி போகணும் அப்படின்னா மௌனியை செல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மௌனி அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பேசாம மௌனமா போகணும் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அதுக்கான பொருள் அது கிடையாது. எப்பொழுதுமே மரணம் செய்து கொண்டே இருக்கிறது தான் மௌனியோட குணம்.
இதை நாம் மரணம் செய்யணும் அப்படின்னா இந்த சிருஷ்டியில் இருக்கின்றது ஒரே ஒரு சைத்தன்யம்தான் என்ற ஒரு பாவனையை ஸ்டாண்டர்டா அவர் மனசுக்குள்ள வச்சுப்பார். எங்க ஒரு சின்ன விதமான ஒரு அசைவும் ஒரு சலசலப்பும் இருக்காது, எந்த யோசனையும் இருக்காது. எப்பொழுதுமே அந்த பிரம்ம ஞானத்தோடு பிரம்ம ஞானத்தில் மூழ்கி இருப்பார் அவர். பிரம்ம ஞானம் என்றால பிரம்மா அப்படின்னாலே சதுர்முகன். அந்த சதுர்முகன் அப்படின்னா 4 முகங்களோடு 4 திசைகளும் பார்ப்பவர். அதே போல் இவர் என்ன பண்ணுவாருன்னா அனைத்து திசைகளிலிருந்து எனக்கு நல்ல விதமான பாவனைகள் நல்ல விதமான சிந்தனைகள் தான் வரணும் அப்படின்னு வேண்டுவார். நல்ல விதமான பாவனைகள் நல்ல விதமான சிந்தனைகள். பிரம்ம ஞானத்தோடு அந்த பிரம்ம தன்மையோடு ஈர்ப்பவருக்கு எப்பவுமே நல்லதே பார்ப்பார், நல்லதே உட்கொள்வார், கிரகிப்பார். அப்படி இருக்கும்போது கெட்டது அவருக்கு தெரியவும் தெரியாது. அதை போல் ஈர்ப்பவர் தான் ஒரு ஃபக்கீர். பாபா பிரம்ம ஞானத்தோடு இருந்தார். ஆகையால் அவர் யாரை எப்ப பார்த்தாலும் பகவானின் ஸ்வரூபமாக தான் என்ற ஒரு பாவனை அவருக்கு இருந்தது. வேற எந்த விதமான ஒரு பாவனையும் அவருக்கு இல்லை. அந்த தர்மத்தோடு பிக்ஷைக்கு செல்வார். பிக்ஷைக்கு செல்லும் போது ஒரு பாத்திரம் கையில் எடுத்து செல்லணும். மரங்கள் செடியின் அருகில்தான், ஒரு மரத்தின் அடியில்தான் இருக்க வேண்டும். கிழிஞ்ச துணியை தான் உடுத்தணும். அனைத்தின் மேல் சம நிலை இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முக்தி அடைந்த யத்திக்கு இருக்க வேண்டிய குணங்கள். யத்தி அப்படின்னா சந்நியாசி. யத்தி அப்படின்னா சந்நியாசி. சந்நியாசி தன்னுடைய கையையே பிக்ஷை பாத்திரமாக எண்ணுவார். அவர்களுக்கு தனியாக எந்த விதமான ஒரு பாத்திரமும் இருக்கக்கூடாது. வெங்கடசாமி இருப்பாங்க, அவர் அந்த ஓலை இருக்கு இல்லையா, அதுலதான் கஞ்சி ஊத்தினால்தான் அவர் சாப்பிடுவார், இல்லைன்னா அவர் சாப்பிடவே மாட்டாராம். ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டாங்க. போகும்போது அவங்க சீடர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க எடுத்துட்டு போறதுக்கு. அங்க சாப்பிடவே இல்லையா, யார் என்ன சொன்னாலும் அவர் சாப்பிடவே இல்லையா, அப்படியே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க தேடி பிடிச்சி பீச் கிட்ட போயிட்டு அந்த பனைமரம், அங்கிருந்த அந்த பனைமர ஓலை எடுத்துட்டு வந்து அதுல ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வெங்கடசாமி சாப்பிட்டாரா. இதுதான் அவருக்கு இருக்க வேண்டிய, ஒரு யத்திக்கு சன்னியாசிக்கு இருக்க வேண்டிய குணங்கள். சன்னியாசி என்றால் என்ன? அவர்கள் பொருள்கள் சேர்க்கக்கூடாது, ஒரே வீட்டுல சாப்பிடக்கூடாது, ஆசிரமங்கள் வைக்கக்கூடாது, சீடர்களும் சேர்க்கக்கூடாது, பணத்து மேல் ஆசையும் பற்றும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான சன்னியாசிக்கு இருக்க வேண்டிய குணங்கள். இது நாம் சொல்றது கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, இப்படிதான் இருக்கணும், பிரம்மச்சாரின்னா இப்படி இருக்கணும், குருஹஸ்தன்னா இப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசின்னா இப்படி இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு ஆதாரம் பகவத்கீதை தான். ஒருத்தர் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டே இருந்தா அவர் என்னன்னு கூப்பிடுவோம்? அந்த பேருக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்குமா? அப்பேற்பட்டவரை பகவத்கீதை என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு நாய் சாப்பிட்டது பிறகு வாமிட் எடுத்துட்டு மறுபடியும் அதை சாப்பிடுமா, அதே போல்தான் இவர்கள் செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்களாம். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எல்லாமே விட்டுட்டு நான் வந்துட்டேன், அப்படி இருக்கும்போது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்,
அதுக்கப்புறம் அதன் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தா அது கரெக்டாக இருக்குமா? இது எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட உண்மையான வார்த்தைகள். மேலோட்டமா நான் ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் எல்லா சுகங்களும் எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டே இருந்தா அது கரெக்டா? அப்படி நீ அனுபவிக்கணும்னா சரி, நீ வெளியே வந்துட்டு நார்மலா இரு. நீயே அந்த சன்னியாசி அப்படின்னா ஒரு வேடம் அணிஞ்சிட்டு அந்த பேருக்கே ஒரு களங்கம் உருவாக்குற. நீ உண்டா இல்ல அந்த சன்னியாசி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே நீ கலங்கப்படுத்துறதுக்காக தான் பொருள். அந்த மாதிரி செயல் செய்ய ஒரு சன்னியாசியை தான் பாவம் செஞ்சுட்டு மற்றவங்களையும் அந்த பாவத்தை செய்ய சொல்றார். அப்ப ஒரு பாவத்துக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தரையும் நீ பாவம் செய்ய சொன்னா அப்ப 1+2 2 பாவம் உன்னோட கணக்குல வருமா இல்லையா? சரி, இவங்களை பார்த்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? போலி சன்னியாசி, இவங்க எல்லாம் பித்தலாட்டம் செய்யறாங்க, இவங்க எல்லாம் உண்மையானவங்களே கிடையாது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. அப்ப உண்மையா இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேல்யூ இல்லாம இருக்கும். அதுவும் ஒரு தப்பு தானே, அதுவும் ஒரு பாவம் தானே. இந்த நவராத்திரி வரும்போது 10 நாட்களில் 10 வேடங்கள் அணிந்து வருவாங்களாம். வரும்போது அந்த ராஜா முன்காலத்துல எல்லாம் ராஜா அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி தானே. அப்படி வரும்போது ஒரு 9th டே ஒருத்தர் சன்னியாசி வேடம் அடைந்து வந்தாராம். வந்தது அந்த பாட்டோ ஏதோ பாடியிருக்காங்க. அது முடிந்த பிறகு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமான பிறகு தன்னுடைய கழுத்தில் இருக்கின்ற அந்த மாலையை ஹாரம் பரிசா கொடுத்தாராம். கொடுக்கும்போது வேடம் தானே அடிச்சிருக்காங்க, அவர் வாங்கவே இல்லை. சரி, இவருக்கு வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு ராஜாவும் அமைதி ஆயிட்டார். நெக்ஸ்ட் டே தெருக்கூத்து வேடம் அடைந்து வந்திருக்காரு. அதுவும் நல்லா தெருக்கூத்து ஆடிருக்காரு. அப்ப ஒரு 10 பொற்காசுகளோ 100 பொற்காசுகளோ கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வாங்கிட்டு அவர் சொல்றாரா, ஐயா நேத்து கொடுத்தீங்களே அந்த ஹாரமும் கொடுங்களேப்பா அப்படின்ட்டு. நேத்து கொடுத்தா நீ வாங்கல, இன்னைக்கு மட்டும் கேட்கிறேன்னு. நேத்து என்ன வேடம் அடைஞ்சிருந்தேன் நானு? சன்னியாசி எந்த பொருள் வேலையும் ஆசைப்படக்கூடாது இல்லையா, எதுவுமே வாங்கக்கூடாது இல்லையா, அதனால நான் வாங்கவே இல்லை. இப்ப கொடுங்க, இப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சாவும் இப்படிதான் இருந்தாரு. அவர் அந்த காசு பணம் ஒரு வாட்டு கூட கையில வாங்குற ஒரு சந்தர்ப்பம் இல்லவே இல்லையா. ஒரு நாள் விவேகானந்தர் டெஸ்ட் பண்ணலாம், இவர்தான் காசு மேல எந்த இஷ்டம் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே, நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் படுக்கிறார் இல்லையா. அந்த பாய்க்கு கீழே ஒரு சின்ன காசு வச்சாராம். காசுன்னு எப்படி இருக்கும், ரொம்ப குட்டியா இருக்கும். அது இருந்தாலும் நமக்கு தெரியாது. படுக்கிறதுக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர் படுத்த உடனே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி எகிரி குதிச்சாராம். என்னாச்சு, ஃபர்ஸ்ட் அந்த பாயை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கீழே பார்த்தா ஒரு காசு இருக்கு. அப்படின்னா அந்த இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இதுவே அவங்களால ஏற்றுக்க முடியல. இதே போன்றவர்களை தான் நான் சத்குருவாக எண்ணணுமே தவிர மற்றவங்களை நாம் எண்ணக்கூடாது. இந்த போலி சன்னியாசி அந்த அணிந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கும் மரியாதை கொடுக்கல, அந்த சன்னியாசி அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்கல, அந்த தேகத்துக்கும் மரியாதை கொடுக்கல. வெறும் அந்த சுகத்துக்கு மட்டும்தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க கடவுளுக்கு மட்டும் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? இது எல்லாமே நமக்கு சொல்வதின் நோக்கம் தான், தெரியப்படுத்துவதன் நோக்கம் தான் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் நோக்கம். இந்த பரிபிரஷ்ன என்ற கிரந்தத்தின் வாயிலாக இது எல்லாமே வெளிப்படுத்துறாரு. த டீச்சிங் ஆஃப் சாய்பாபா அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. அதுல அது படித்தால் நமக்கு புரியும் எப்படி இருக்கணும். எல்லாமே எழுதியிருக்காரு. அதுல எதுவுமே இல்லாதது எதுவுமே இல்லை.
அந்த புக்ல. சன்னியாசி அப்படின்றவங்க எங்க இருக்கணும்? ஒரு மரத்தின் அடியில் இருக்கணும். ஒரே வீட்டுல சாப்பிடக்கூடாது, ஒரு எந்த வீட்டிலையும் கால் எடுத்து வைக்க கூடாது, ஒரே ஊர்ல 3 நாளுக்கு மேல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் மரத்தடியிலையோ இல்ல கோவில்களையோ இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த விதமான ஒரு வீட்லயும் இருக்கக்கூடாது. இப்ப சாது அந்த ஃபக்கீர் ரூபத்துலதான் பாபா அவதரிச்சிருக்காரு. அந்த தர்மத்தோடு தான் அவர் பிக்ஷையும் செஞ்சார். அந்த வேஷத்துக்கு தகுந்தபடிதான் அவர் வாழ்ந்தார். பிக்ஷைக்காக தான் ஷிரடி கிராமத்திற்குள் சென்றார். சென்று அங்க 5 வீடுகளில் மட்டும்தான் அவர் பிக்ஷை வாங்கினார். நாம் சாயின் திருவிளையாடல படிச்சிருக்கோம். ஏன் ஒரே வீட்டுல வாங்கிட்டு அந்த ஒரே வீட்டுல வாங்கினது சாப்பிட்டு அவரு திருப்தி அடையக்கூடாதா என்ற கேள்வி நமக்கு வரலாம். கேட்டா நிறைய கொடுப்பாங்க இல்லையா, அதுவே போதாதா மறுபடியும் இன்னொரு 4 வீட்டுல எக்ஸ்ட்ரா வாங்குறது என்ற கேள்வி நமக்கு வரலாம். இங்க நாம் 5 என்றது ஒரு நம்பர். ஆனா பாபா எந்த பாவனையோடு அங்க வாங்கினாரும் நமக்கு தெரியாது. பஞ்சபூதங்களிலிருந்து கொடுக்குறான், பஞ்சபூதங்களே எனக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு பாவனையோட அவங்க வாங்கியிருக்கலாம். நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி, இந்த 5ம் சேர்ந்துதானே சாப்பாடு. அது 5ல எதுவும் இல்லைன்னாலும் நமக்கு சாப்பாடு வராது. இந்த 5 தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடும் பாபா பிக்ஷா வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா அந்த 5 பேரையும் உத்தரிக்கணும், மேன்மை அடைய செய்யணும் என்ற நோக்கத்தோடும் இருக்கலாம். ஏன்னா ஒரே வீட்டுல இருந்து சாப்பிடக்கூடாது, ஒருத்தரையே திருப்தி அடைய செய்யக்கூடாது என்ற நோக்கமாகவும் இருக்கலாம். நமக்கு எதுவுமே தெரியாது. மகான்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு சாதாரண ஒரு சாதகனாக தான் வாழ்வாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒருத்தர் செஞ்சாதானே அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்வோம். இல்லைன்னா அவர் செய்யல நாமளும் செய்ய வேண்டாம். இப்ப தியரி விட பிராக்டிக்கல் தான் மனசுக்குள்ள ரொம்ப நிற்கும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லெசன் சொன்னா, இப்ப சினிமாவே வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்டோட வேண்டாம், சினிமாவே வச்சுக்கோங்க. ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நாம் எவ்வளவுதான் ரசிச்சு 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 சொன்னாலும் கொஞ்சம் தான் மூளையில ஏறும். ஆனா அதே படமாக நம்ம டிவிலயோ சினிமாலயோ போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆழமாக பதியும். அதே போலதான் நாம் பார்க்கும்போது நம்ம பிரெயின் அப்படியே ரிசீவ் பண்ணும். எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அது வெறும் வார்த்தைகளாக தான் இருக்குமே தவிர செயல்முறை வராது. அதனால்தான் மகான்கள் அனைவரும் செஞ்சு காட்டினாங்க நமக்காக. அவங்களுக்கு செய்யணும் என்ற ஒரு நோக்கம் இல்லை, அவசியம் இல்லை, அவங்கள செய்யணும் என்ற ஒரு அவசியமே இல்லை. ஆனாலும் நமக்காக அவங்க வாழ்ந்து காட்டினார். அந்த பிக்ஷை வாங்கிட்டு அதை புஜிப்பவர் அந்த பிக்ஷை வாங்குறதன் மூலமா பிரதிகிரக தோஷமும் இருக்காது. அந்த 5 வீடுகளில் பிக்ஷை யாச்சிப்பதனால் அவர்களுக்கும் எந்த விதமான தோஷமும் வராது. அந்த பிக்ஷை அவங்க கொடுப்பதனால் அவங்களுக்கு புண்ணியம் தானே வரும். நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட பிக்ஷையை யாசித்து சாப்பிடும் போது ஒவ்வொரு தினமும் அமிர்தத்தை குடிப்பதற்கு சமமாக இருக்கும். அவர்கள் பாபா எந்த பாவனையோடு அந்த பிக்ஷையை வாங்குவார்?
நல்லவங்களை கெட்டவங்க அப்படின்னு அவர் பாப்பாரா? இல்ல, பகவான் எனக்கு பிரசாதம் தருகின்றார் என்ற பாவனையோடு தான் பாபா பிக்ஷை ஏந்துவார். அந்த பாவனையோடு இருக்கும்போது அதை கொடுக்கிறவங்களுக்கும் புண்ணியம் வரும். அப்படி இல்லாம நான் நல்லவங்க கிட்ட மட்டும் நான் வாங்குறேன், கெட்டவங்க கிட்ட நான் வாங்க மாட்டேன்னா நீங்க துவைதபாவம் வந்ததா இல்லையா? அதற்கு எங்கேயுமே இடம் கொடுக்க மாட்டாங்க மகான்கள். ஒரு வாட்டி சிவடம் அம்மா கிட்ட ஒரு பக்தர் கேட்டாராம், ஏமா எல்லாருமே கெட்டவங்க வராங்க நல்லவங்க வராங்க எல்லாருமே ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு அந்த கேட்கும் போது அம்மா சொல்றாங்க, நான் கடை வச்சிருக்கேன்ப்பா, யார் வந்து கேட்டாலும் நான் கடைய ஓபன் பண்ணி கொடுத்துடுவேன் அப்படின்னு. அவங்க மகான்கள் அந்த அந்த பாவனையே அவங்களுக்கு இருக்காது, கெட்டவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு பாவனையே இருக்காது. யார் வந்தாலும் அவங்க ஒரே விதமாக பார்ப்பாங்க. தாஜுதீன் பாபாவும் சொல்லியிருக்காரு, புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் போயிடுங்க, பாவம் செஞ்சவங்க மட்டும் எங்கிட்ட வாங்க அப்படின்ட்டு. மாஸ்டர் அவர்கள் இதுக்கு ஒரு கதை சொல்வாரு. ஏன்னா ஒரு என்னன்னா ஒரு குரு இருந்தாராம். அவர் குருவுக்கு 4 சீடர்கள். அதுல ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் மூடனாக ஒரு சீடர். அந்த மூடனாக இருந்த சீடர் வந்து அந்த மற்ற 3 சீடர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாராம். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. குரு கிட்ட போயிட்டு, சுவாமி எங்களால படிக்கவே முடியல, இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா, ஒண்ணு அவன் இருக்கணும் இல்லைன்னா நாங்க இருக்கணும் அப்படின்ட்டு. சரிப்பா, இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்ட்டு அந்த மூடையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு வந்தார். வந்த உடனே, சரிப்பா நீங்க 3 பேரும் கிளம்பிடுங்க, அந்த சீடர் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சாமி நாங்கதான் நீங்க சொன்னபடி இருக்கோமே, நீங்க சொன்னபடி படிக்கிறோமே, சொன்ன வேலையில செய்யறோமே, எங்களையே போ சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு குரு சொல்றாரு, நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க வெளியே இருந்தாலும் நான் இல்லைனாலும் உங்களால வாழ முடியும், ஆனா இந்த மூடனால வாழ முடியாது, அவனுக்கு என்னுடைய தேவை இருக்கு, அதனால் நான் அவரை விட மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம வீட்லயும் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்லா படிப்பான், இன்னும் நல்லாவே படிக்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், அந்த படிக்காதவங்க கிட்டதான் உட்காருவோம். ஏன்னா படிக்கவங்க எப்படியும் படிச்சிருவான், படிக்காதவங்க கிட்ட உட்கார்ந்தாதான் அவன் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம். நமக்கே அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு இருக்காதா? இந்த தர்மங்கள் எல்லாமே, இப்ப சொன்ன தர்மங்கள் எல்லாமே வாழ்வில் நடைமுறைப்படுத்தி ஒரு ஆதாரமாக ஒரு ரோல் மாடலா இருந்தது ஷிரடி சாய்நாதர். எங்கேயுமே பாபா தன்னுடைய தர்மத்தை வந்து மீறவே இல்லை. ஒரு சின்ன டாட் கூட அவர் மேல் வைக்க முடியாது. ஆனா யூடியூப்ல நிறைய வரலாம், பாபா ஒரு முஸ்லீம், அவர் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாருன்ட்டு. அவரின் வாழ்க்கையை படித்து புரிஞ்சவங்க இந்த அவங்க பாபா இப்படி செஞ்சாரு அப்படி கேள்வியே வரவே வராது. ஃபர்ஸ்ட் பார்க்கணும், இல்ல பார்க்காம மேலோட்டமா பார்த்துட்டு சொன்னோம்னா அது தப்புதான். இந்த தர்மங்கள் அனைத்துமே அவர் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் எங்கேயுமே ஒரே மதத்தை சொல்லவே இல்லை, ஒரு மதத்தை எங்கேயும் பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை, ஒரே கடவுளை வணங்க சொல்லவும் இல்லை. ஏன்னா பாபா அவருடைய குரு வந்து அவருக்கு சொல்லவே இல்லை, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாபா எப்படி சொல்வார்? சொல்ல மாட்டார். தன்னுடைய குரு தனக்கு என்ன சொன்னாரோ அதன்படிதான் பாபா இருந்தார். தன்னோட குரு என்ன செஞ்சார் பாபாவை?
தலைகீழாக தொங்க வச்சார். பாபா யாரையாவது அப்படி தொங்க வச்சாரா? இல்ல. அவர்கள் சம்ஸ்காரத்துக்கேற்று அவர்களுக்கு போதித்தார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இதுதான் ஒரு சத்குருவுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். இப்ப ஒரே மருந்து எல்லாருக்குமே எல்லா வயசு, இப்ப சின்ன குழந்தைகள் ஃபீவர் வந்தா எல்லாருக்குமே ஒரே மருந்து, ஆனா ரூபம் வேற வேற இருக்கும். சின்ன குழந்தைக்கு சிறப்புல கொடுப்போம், இல்லைன்னா மாத்திரை, இல்லைன்னா இன்ஜெக்ஷன். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கொடுப்போமா? இல்ல. அதே போலதான் சத்குரு அப்படின்றவங்க எல்லாருக்குமே ஒரே விதமான நடைமுறை சொல்லவும் மாட்டாங்க. ஆன்மீகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சம்ஸ்காரத்துக்கேற்று சொல்லுவாங்க. டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே விதமான பாடம் எடுப்பாங்களா அப்படின்னா இல்ல. ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸும் இருப்பாங்க. அதே போலதான் நம்ம டல் ஸ்டூடெண்ட்டுக்கும் மேல இருப்போம். அதனால்தான் நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க சத்சங்கம், பாராயணம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு தர்மத்தையும் பாபா நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஃபக்கீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த தர்மத்துக்கேற்று அவர் வாழ்ந்தார். இப்ப அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்லையா, அதனால் சாவடியில என்ன பெண்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நைஷ்டிக பிரம்மச்சாரிய நிஷ்டையில் எப்பொழுதும் அந்த பிரம்ம தன்மையோடு இருப்பவர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவை பார்த்தால் முஸ்லிமாக தோற்றம் அளிக்கிறார்கள். ஆனா முஸ்லிம்கள் யாருமே பாபாவை பூஜிக்கவே மாட்டாங்களே, அதிகமாக பூஜிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி. இங்க மாஸ்டர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாபாவை முஸ்லிம்கள் பூஜிக்க மாட்டார்கள் அப்படின்னு யார் சொன்னது? பாபாவை முஸ்லிம்களும் ஆராதிப்பார்கள், பூஜை செய்வார்கள். ஷிரடி தரிசிப்பவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வராது. ஏன்னா ஷிரடியில் நமாஸ் செய்தவங்க செய்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை நாம் பார்க்கலாம். மசீது, அந்த ஷிரடியில் மசீதில் விக்கிரகாராதனை நடக்கும். இந்த விதமான முறை முஸ்லிம்கள் தடை செய்யப்பட்டது. ஆகையால் இந்த விதமான பூஜையில் கலந்து கொள்வதற்கு முஸ்லிம்கள் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா நீங்க கலந்து கொண்டா ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்கலாம். அதனால் அவங்க இதுல கலந்து கொள்ள மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாபாவை பூஜித்தாலும் அல்லாவை பூஜிச்சாலும் என்ன, வெங்கடேஸ்வர சுவாமியை பூஜிச்சாலும் எல்லாமே ஒன்று தானே, யாரை வணங்கினால் என்ன அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா எந்த மதம் சொன்னாலும் முதல்ல தர்மாச்சரணை, இரண்டாவது சரணாகதி. இது யார் சொன்னாலும் நான் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அது அல்லாவாக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும். இந்த இரண்டுமே நாம் கடைபிடித்து நாம் வாழ்ந்தால்தான் அதுதான் உண்மையாக ஆன்மீகத்தில் நாம் இருக்கின்றோம் என்ற முயற்சி செய்கிறோம் என்ற ஒரு கணக்கு. அதற்காக பாபா என்ன செஞ்சார்? ஸ்ரீராமனை பண்ணார், உருசு பண்ணார், கிருஷ்ணாஷ்டமி எல்லாமே அவர் செஞ்சார். முஸ்லிம்களையும் ஹிந்துக்களையும் ஒரே பந்தியில் உட்கார்ந்து பரிமாறினார். ஒரு முஸ்லிம் வேண்டிக்கிட்டு நான் இங்க பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வரும்போது பாபா என்ன சொன்னார்? போயிட்டு ஆஞ்சநேய சுவாமி அந்த கோவில போயிட்டு நீ பிரசாதம் கொடுப்பா அப்படின்னு. நான் எப்படி அங்க எல்லாம் போய் கொடுக்க முடியும், நான் இங்கதான் கொடுப்பேன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இப்பதான் ஒரு சண்டை நடந்தது, அல்லாவுக்கும் ஆஞ்சநேயருக்கும்
ஆஞ்சநேயர் வந்து அல்லாவை தூக்கடிச்சிட்டாரு, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீ எங்க போய் பிரசாதம் கொடுப்பா அப்படின்னாரு. உடனே என்ன முஸ்லிம், உனக்கு என்ன முஸ்லிம் நீ அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டார். கோவத்தோடு கேட்டார் அப்படின்னு மாஸ்டர் அவர்கள் எழுதியிருப்பார். கோவத்தோடு எதிர்த்து கேட்டார் அப்படின்னா, இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு அப்ப மட்டும் ஏன் கோவப்பட்டாருன்னா, அவர் மேல கோவப்படல, அவர் சொன்ன அந்த அவருக்குள்ள இருக்கின்ற அந்த துவைத்த பாவம் இருக்கு இல்லையா, அதன் மேலதான் அவருக்கு கோபம் வந்திருக்கு. அவர் மேல கோபம் கிடையாது. இந்த மதம் எந்த விதமான மதமும் இல்லை, எல்லாமே சமம்தான் என்று சொல்வதற்காக தான் சாய்நாதரின் அவதரணை. எதற்கு நாம் பாபாவை வணங்கணும்னா இதற்காக தான். இந்த ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் புரிதல் வரணும். அந்த புரிதல் இருந்தாதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இணைந்து கொண்டு நாம் இந்த ஆன்மீகத்தில் முன்னுக்கு செல்ல முயற்சி செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।